தகுதி இழந்துட்டார்கள். ஏன்னா அடிப்படையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 365 சாதிகள் சமுதாயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். யார் யாருக்கு இடஒதுக்கீடு மூலமாக வேலை கிடைக்கலையோ, இடஒதுக்கீடு மூலமாக படிப்பு கிடைக்கலையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பு, வேலை, பொருளாதார முன்னேற்றம், வீடு கட்டி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வேற கூட சொல்ல தகுதி இல்லாதவர்கள். எவ்வளோ ஒரு அநீதி நடக்குது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் 2 மாதத்திற்கு முன்பு. என்னன்னு, மாநில அரசு மட்டுமில்லை, மத்திய அரசு மட்டுமில்லை, மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதில் வைத்து திட்டங்களை கொடுக்கலாம் என்று வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி இந்த பொய்யை முதலமைச்சரும் தொழிலமைச்சரும் நிதியமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு புத்தகம் போட்டோன்னு அடங்கிட்டாங்க, வாயை திறக்கிறது கிடையாது. 80% வந்துடுச்சு, 90% வந்துடுச்சு. எவ்வளோ தெரியுமா வந்திருக்குது? 8.8 விழுக்காடு தான், 8.8% தான் தொழில் முதலீடு வந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக வந்திருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,56,000 கோடிக்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எப்படி 11 லட்சத்துக்கு மேலே வந்திருக்குன்னு எப்படி பொய்ய சொல்கிறீங்க? இது பொய்யான ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் திமுக, படுதோல்வி அடையும். அதில் நம்ம பார்க்க தான் நம்ம போகிறோம்.